Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கற்றாழை மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. Aloe Vera juice. இந்த கற்றாழை ஜூஸ் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஏற்றதுங்க. நம்மளுடைய சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பயே நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. சில்லுன்னு இந்த கத்தாழை மோர் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கத்தாழை மோர் செய்யறதுக்கு கத்தாழையோட இதழ்கள் எடுத்துருக்கேங்க. 4 இதழ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு 1 கிளாஸ் ஜூஸ் அதாவது கத்தாழை மோர் செய்யறதுக்கு 1 இதழ் போதுங்க. நீங்கள் 4 அல்லது 5 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா இது போல் 4 இதழ் எடுத்துக்கலாம். கத்தாழையை செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க. அது மஞ்சள் கலரில் அந்த பால் வடியுங்க. அது வடிய விட்டதுக்கப்புறமா இது போல் ஓரத்தில் இருக்கிற முட்களை வந்துட்டு மெலிசாக கத்தி வச்சுட்டு எடுத்துடலாம். அந்த முள்ளாட்டம் இருக்கிற பகுதியை எடுத்தால் தான் நம்மளுடைய மேல் பகுதி தோல் எடுக்க முடியும். மெதுவாக சீவி எடுத்துட்டு 2 பக்கம் உள்ள முள்ளை எடுத்துட்டு மேல் பகுதியில் உள்ள அந்த கத்தாழையை க்ரீன் கலரில் இருக்கிற தோலை வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி பகுதியை மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். ஒயிட்டாக இருக்கிறத மஞ்சளாக பால் வடியும் போது அதை யூஸ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இது போல் இதோட தோல் பகுதியை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற ஜெல்லி பகுதியை எடுத்துக்க போகிறோங்க. ஜூஸுக்கு இந்த ஜெல்லி பகுதி மட்டும்தான் தேவை. தெரியாத தொழிலாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஏன்னா நீங்கள் அரைகுறையாக பார்த்துட்டு தப்பாக செய்யும்போது நல்ல பொருள் கூட பாய்சனாக மாறும். அதனால் இந்த கத்தாழையை வந்துட்டு சரியாக வாஷ் பண்ணாமலும் எடுக்கக்கூடாதுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த ஜெல்லி கொழகொழுப்பு தன்மையோடு நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது போல் கத்தியால் நல்லா கீறிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில்வர் ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது அந்த ஜெல்லி பகுதி மட்டும் ஈஸியாக வருங்க. தோல் பகுதி க்ரீன் கலர்லாம் எடுக்கக்கூடாது. பாருங்கள், அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், ஒயிட்டாக பியூர் ஒயிட்டாக இருக்குங்க. இந்த ஜெல்லி பகுதியை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு இது போல் ஓட்டை உள்ள ஜல்லடை உள்ள பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த ஜெல்லி பகுதி வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு அந்த கிறிஸ்டல் மட்டும் கிடைக்கும். வாஷ் பண்ணி எடுக்கும்போது கொழகொழுப்பு இருக்கிற அந்த ஜெல்லியாட்டம் இருக்கிற பொருளை நம்ம நல்லா வாஷ் பண்ணும்போது தானாகவே ஓட்டை வழியாக கீழே வந்துடுங்க. இது போல் எல்லா ஜெல்லி பகுதியுமே நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. அது மட்டும் இல்லைங்க, கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இந்த கத்தாழையை வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாங்க. ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடியது. பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க. ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப நல்லது இந்த கற்றாழை. உள்ளுக்கு சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஹீட்டாக இருக்குங்க. அவங்களாம் இந்த கத்தாழையை நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம். என்னோடய வீடியோவில் நான் கத்தாழை குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத விட்டுருக்கேங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் கத்தாழை அந்த ஜெல்லி எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. மீதி இருக்கிறதையும் நம்ம சுத்தமாக எடுத்துக்கலாம். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணணுங்க. நீங்கள் இது போல் ஜல்லடை மாதிரி உள்ள பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சிங்க் டேப்பில் தண்ணி திறந்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறதை விட நல்லா ஃபோர்ஸாக டேப் திறந்து விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது அந்த கொழகொழுப்பு தன்மை ஃபுல்லாக போயிட்டு அந்த ஜெல்லி ஃபுல்லாக போயிடுங்க. நம்மளுக்கு அந்த சாஃப்டான கிறிஸ்டல் கொழகொழுப்பே இல்லாத கத்தாழை கிடைக்கும். சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு. நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு அந்த கத்தாழை ஜெல்லி எல்லாமே எடுத்தாச்சு. ஒரு இதழ்லேருந்து இந்த அளவு ஜெல்லி வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை டேப்பில் வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது போல் கொழகொழப்பாக இருக்காதுங்க கொஞ்சம் கூட. அது போல் கழுவிட்டு தான் நம்ம கத்தாழையை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணணும். இது போல் சிங்க் டேப்பை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கத்தாழை கீழே விழாதுங்க. அந்த ஜெல்லியாக இருக்கிற கொழகொழுப்பு தன்மை மட்டும் கீழே ஓட்ட வழியாக இறங்கிடும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது நம்ம கையில் எடுக்கும்போது நம்மளுக்கு கட் பண்ண பீசஸ் போல் அந்த கொழகொழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இது போல் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கத்தாழையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட இதில் கொழகொழுப்பு இருக்காதுங்க. அது போல் பார்த்துக்கோங்க. கத்தாழையை சேர்த்துட்டு தயிர் பார்த்திங்கன்னா 5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா சம்மர் டைமில் குடிக்கும்போது தயிர் சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க மிளகுத்தூள். நம்ம உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா வடிகட்டெல்லாம் தேவையில்லைங்க, அப்படியே குடிக்க வேண்டியது தான். அந்த கத்தாழை நல்லா மஞ்சள் அரைஞ்சிரும் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய கத்தாழை மோர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்க வெயில் டைமில் குடிக்கிறது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.